Hi friends, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா காரு ஆட்டோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 2.1 ஆடியோ சிஸ்டம் ஆம்பிளிஃபையர் ஆடியோ சிஸ்டம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் தான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஓரலாக காமிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்றத அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள். நம்ம மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஐசி பார்த்தீங்க அப்படின்னா 4440 ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் லெஃப்ட்டுக்கு தனித்தனி ஐசி, சப்புக்கு ஒரு ஐசி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஐசி யூஸ் பண்ணுறோம். ரைட் லெஃப்ட்டு சப்பு. இதுக்கெலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் தேவைப்படும். வாங்க அசம்பிளுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்புக்கு எடுக்கக்கூடிய ஐசி இருக்குது பார்த்தீங்களா. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஐசியை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்டை அதில் இருக்க ஐசியை அன்சால்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் அன்சால்ட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஐசியை. தனியாக எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க ஒரிஜினல் ஐசியை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணி சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்ஸ்டால் பண்ணி சால்டிங் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் தடவணும். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் தடவி ஹீட்டிங் பேஸ்ட் தடவினா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் ஹீட்டிங் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம ஹீட்டிங் பேஸ்ட்டு தடவி இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிடலாம். ஹீட்டிங் பேஸ்ட்டு தடவி லாக் பண்ணியாச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தடவி லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டில் ஹோல் போடுறதுக்கான பொசிஷன். இந்த மாதிரி தான் பொசிஷன்ஸ் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பொசிஷன் வச்சு கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. நான் மார்க் பண்ணிவிட்டு ஹோல் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மார்க் பண்ணி ஹோல் போட்டுக்கிட்டேன். எனக்கு தேவையான பொசிஷனில் நான் ஹோல் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த ஹோலில் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் சப் ஐசியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ஐசியும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ரைட் லெஃப்ட் ஐசியில் பார்த்தீங்கன்னா விசிசி கிரவுண்டு, ரைட்டுக்கான சேனல், லெஃப்ட்டுக்கான சேனல். இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா நான் வெளியே எடுத்துட்டேன். அதாவது விசிசி கிரவுண்டும் ரைட் சேனல் லெஃப்ட் சேனல். இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்டு. இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி பற்ற வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் லைனு, அவுட்புட் லைனு, அடுத்து பவர் சப்ளை. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பற்ற வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப, அதாவது மாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த லைன்லாம் வேணும், எந்தெந்த லைன்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. நான் பற்ற வச்சு எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு. இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் மாட்டணும். அந்த பேனலில் மாட்டுறதுக்கு நீங்கள் இந்த பேனல்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாட்டிடணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா சுவிட்சு கரெக்டாக மாட்ட முடியும். அந்த சுவிட்சுக்கான பவர் சப்ளை அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விசிசி கிரவுண்ட் நான் பார்த்து வச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த விசிசியை மட்டும் இது பண்ணிவிட்டு இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். அதைத்தான் இங்கே பண்ணியிருப்பேன். இப்போ இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அங்கே லாஸ்ட்டில் சுவிட்சுக்கான பவர் சப்ளை எடுத்துப்பேன். பேஸ் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலும் போட்டாச்சு. அடுத்து இந்த பேஸ் ட்ரிபிள் பற்ற வைக்கிறதா. பேஸ் ட்ரிபிள் இங்கே எட்டு போயிட்டு நான் பேஸும் ட்ரிபிளும் கொடுத்தாச்சு. அடுத்து இன்புட் லைன் இந்த மஞ்சள் கலரு, அவுட்புட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த நீல கலர் நீல பச்சை இருக்குது. இன்புட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம மெயின் வால்யூம்லேருந்து எட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். மெயின் வால்யூம், அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு, பேஸ் ட்ரிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கான பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கன்னா நம்ம ரைட் சேனல் லெஃப்ட் சேனலுக்கான ஐசிலேயே 7805 ஐசி ஒன்று போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும், அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூம் கண்ட்ரோல். கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா சப்பு. அவ்வளோதான். நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பவர் சப்ளை கொடுக்குறது நம்ம இங்கே 7805 எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 7805 அந்த ஐசி தான் பார்த்தீங்கன்னா 7805. அதை தாண்டி வரப்போ 5 வோல்ட் நமக்கு வந்துடும். அந்த 5 வோல்ட்டை நேராக எடுத்து யூஎஸ்பி போர்டில் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யூஎஸ்பி போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து பேஸ் ட்ரிபிள் போர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இன்புட்டை நேராக இங்கேயும் கொடுத்துடலாம், ரைட் லெஃப்ட் இன்புட்டை. அதுக்கு கீழே இருக்க வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து ரைட் லெஃப்ட் இன்புட்டை பார்த்தீங்கன்னா சப்பு போர்டுக்கு கொடுத்துடலாம். சப்பு போர்ட்லேயே டிஃபால்ட்டாக ஃப்ரீ போர்டும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீ போடணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனும் அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் டேக் போட்டேன். டேக் போட்டு எல்லாம் நீட்டாக கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்புக்கு லைனும் அடிச்சாச்சு. லைன் அடித்து இந்த மாதிரி ஒரு முடிச்சும் போட்டாச்சு. அப்படின்னா தான் இழுத்தா வராது. இங்கே பாருங்கள், சப்புக்கான வயர் இது. சப்புக்கான வயர். கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆண்டனாக்கான வயர். இந்த வயர் பார்த்தீங்கன்னா ஆண்டனா.
மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெரிய கனெக்ஷன்ஸ்லாம் இல்லை. நீங்கள் பேஸ் டேபிள் மட்டும் கரெக்டாக அடிச்சுக்கணும். மெயின் வால்யூமும் அந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இன்புட் எடுத்து எங்கே அவுட்புட் எடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக அடிச்சுக்கணும். ஆல்ரெடி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனி வீடியோவே வந்து போட்டுக்கோம். 5.1 கிரியேட் பண்ணுறதுலாம் அதை போய் பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு என்னென்னா, மெயின் வால்யூம் சப் வால்யூம் ரெண்டுக்குமே ஒரே இன்புட் கொடுக்குறப்ப நான் எப்பயுமே நடுவில் இன்புட் கொடுத்து சைடில் அவுட்புட் எடுப்பேன். ஆனால் அப்படி எடுக்கிறப்ப நம்ம கீழே குறைச்சா மொத்தமாகவே குறைச்சிச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் இன்புட் கொடுத்து நடுவில் அவுட்புட் எடுங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கான அவுட்டு. ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் போடுறேன். மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா விசிசி. உங்களுக்கு நான் மேலேயே போடுறேன். விசிசி கீழே இருக்குது க்ரௌண்டு. அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் லெஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு நான் வந்துட்டு இது போடுறேன், இமேஜஸ் வந்து போடுறேன், அந்த டெக்ஸ்ட் வந்து போடுறேன் எது எங்கெங்கன்னு சொல்லி. வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. நம்ம ஒரிஜினல் ஐசி வந்து மாஸ் பண்ணிட்டு பாருங்கள். சப்புக்கு வந்து போட்டிருக்கோம். சப்லேயே வந்து ஃப்ரீ போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் ஒரு கெயின் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சப்பு அடி வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க டெஸ்டிங்க்கு போகலாம். With their nails done now.